அந்த படத்தோடைய வசூல் கிட்டத்தட்ட 24 கோடி சார் உலகம் முழுக்க. இங்கே சவுத் இந்தியாவில் ஒரு நேரடி படம், அதாவது எல்லா லாங்குவேஜ்லையும் பேன் இண்டியன் படம் இல்லை, ஒரு நேரடி படம் ஒரு 12வது நாள் 14 செகண்ட் வீக்கெண்டு சண்டே வந்து இந்த அளவுக்கு வந்து வசூல் செய்தால் சரித்திரமே இல்லை சார் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். சார் அதில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். கடைசியாக வந்து தியேட்டரில் வந்து திருவிழா கோலம் கண்ட திரைப்படம் எதுனா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் திரைப்படத்தை சொல்லலாம். ஒரு கன்னட படத்தை தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணலை, ஒரு தெலுங்கு படத்தை தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணலை, இன்னும் சொல்லப்போனால் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தை தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணலை, நேரடியாக ஒரு மலையாள திரைப்படத்தை தூக்கின்னு வந்து தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்க. நீ எனக்கு டப்பிங்கே வேணாம்ப்பா, நீ அப்படியே விடுப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா அந்த படத்தை அப்படின்ற மாதிரி இங்கே ப்ரொமோட் பண்ண வச்சது யார்? ஆனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண நைட் ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல் பண்ணுறாரு. எப்போ வீக் டேஸில் நைட் ஷோ ஹவுஸ்ஃபுல்ன்றாரு. அந்த ஊரில் இது வரைக்கும் மலையாள படம் ரிலீஸ், அந்த ஊரில் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிவிஷன்லேயே மலையாள படம் ரிலீஸ் ஆனது இல்லையா இது வரைக்கும். இந்த ட்விட்டு போடுற அந்த தமிழ் இயக்குநர்கள் எல்லாருமே கொஞ்சம் சிந்திக்க வேணாமா? 7 மாதமாக தியேட்டர் நாசமாக போய்கிட்டு இருக்கு, நம்மளால் இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்து தமிழ் திரையுலகத்தை தூக்கி பிடிக்கணுன்றது தோணுதான் தெரியல. இங்கே இவங்களுக்கு தேவை என்னென்னா விஜயா அஜித்தா, ரஜினியா விஜயா, அடுத்த சூப்பர் ஸ்டார் யார்? இதுதான் எங்களுக்கு முக்கியமான ஒரு நாட்டுக்கும் இந்த தமிழ் துறைகளுக்கும் தேவையான ஒரு பிரச்சனை. இதைத்தான் இவங்க சமூகத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்தா வேறு எதுவும் கிடையாது. இல்லைன்னா வந்து சம்பளத்தை பேச ஆரம்பிச்சிருவாங்க. தம்பி எந்த படம் நான் கடைசியாக லாபம் வந்துன்னு கேளுங்க, அவங்க கண்ணை மூட்டு சொல்லுவான். ஆனால் ஜெயிலருக்கு அப்புறம் எந்த படமும் சரியாக ஓடலான்னுவான், அதுக்கப்புறம் லியோ சுமாராக போச்சுன்னுவான், அவ்வளோதான். வேறு என்ன படத்தை அவன் சொல்லுவான்? நீங்களே யோசிச்சு பாருங்க. மணிவண்ணன் சார்லாம் என்ன ஒரு அரசியல் படம் கொடுத்தாலும் நறுக்குன்னு கொடுத்துட்டு போனாருங்க. அமைதிப்படை மாதிரி நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் படம் எடுக்க முடியுமா? இன்றைக்கி எத்தனை இயக்குநர்கள் இருக்காங்க. எங்கள் அமைதிப்படை மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா கொடுக்க முடியாது யாராச்சும்? ஏன் கொடுக்க முடியல? மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்தேன், கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம் எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்குது யாரே? இதே 2K கிட்ஸ் தான். இந்த படம்லாம் பூமர் படம் சொன்னவங்க தான் இன்றைக்கி உட்காந்து அந்த பாட்டை ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம். மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பட்டை கிளப்பிட்டு இருக்கு. என்ன காரணம் சார்? காரணம்லாம் ஒன்றும் இல்லை சார், கண்டென்ட் தான் சார் காரணம். கண்டென்ட் நல்லா இருக்க தமிழ் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க சார், வேறு ஒன்றும் இல்லை சார். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சார், அது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஓவர்சீஸு, வட இந்தியா எல்லா இடத்துலையுமே அந்த படம் வந்து நல்லா தான் சார் போயிட்டுருக்கு. இன்னும் சொல்ல போனால் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு 12வது நாள் 13வது சம்திங் 2வது வீக்கெண்டு சண்டே மட்டும் அந்த படத்தோடைய வசூல் கிட்டத்தட்ட 24 கோடி சார் உலகம் முழுக்க. இங்கே சவுத் இந்தியாவில் ஒரு நேரடி படம், அதாவது எல்லா லாங்குவேஜ்லையும் பேன் இண்டியன் படம் இல்லை, ஒரு நேரடி படம் ஒரு 12வது நாள் 14 செகண்ட் வீக்கெண்டு சண்டே வந்து இந்த அளவுக்கு வந்து வசூல் செய்தால் சரித்திரமே இல்லை சார் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். தமிழ் சினிமாவில் இல்லை, சவுத் இந்தியா ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டு 2வது வீக்கெண்டு சண்டே 23 கோடி ரூபாய் இவங்களை வசூலானதாக சரித்திரமே இல்லை சார் எந்த ஒரு திரைப்படமும். அந்த அளவுக்கு வந்து வசூல் செஞ்சிட்ருக்கு இந்த திரைப்படம். அதுதான் முழுக்க உண்மை. இங்கே காரணம் என்னென்னா கண்டென்ட் நல்லா இருந்தால் எல்லா படத்தையுமே இங்கே ரசிப்பாங்க. இங்கே உருப்படியான கண்டென்ட் உள்ள படங்கள் எதுவும் வர்றதே இல்லை. அதுதான் சார் ரீசன். அந்த படம் மக்களை அட்ராக்ட் பண்ணிச்சு, மக்களை வந்து நல்லா மேக்கிங் கொடுத்துருத சிந்திக்க வச்சுது, அதனால் படம் நல்லா ஓடுது. இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வந்து தமிழ்நாட்டில் போடப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு தமிழ் சினிமா இன்றைக்கி பஞ்சமாக போச்சு மலையாள படத்தை ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு. சார் அதில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். கடைசியாக வந்து தியேட்டரில் வந்து திருவிழா கோலம் கண்ட திரைப்படம் எதுனா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் திரைப்படத்தை சொல்லலாம். அதற்கு பிறகு வந்து அடுத்து ஒரு 1.5 மாத காலத்தில் லியோ திரைப்படம் வந்துச்சு. அதுவும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே போச்சு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 மாதங்களாக இங்கே திரையரங்களுக்கு ஒரே ஒரு திரைப்படம் கூட லாபகரமாக அமையவே இல்லை. முதல்ல விஷயம் அதை யோசிச்சிங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு கன்னட படத்தை தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணலை, ஒரு தெலுங்கு படத்தை தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணலை, இன்னும் சொல்லப்போனால் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தை தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணலை, நேரடியாக ஒரு மலையாள திரைப்படத்தை தூக்கின்னு வந்து தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்க. தமிழில் கூட அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணல டப் பண்ணி. எங்கேயாச்சும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பாகுபலி, ஒரு KGFலாம் இங்கே எத்தனை லாங்குவேஜ் ரிலீஸ் ஆச்சு? அந்தந்த லாங்குவேஜிலுடைய தாய்மொழி படத்தில். இப்போ வந்து பாகுபலி 2 வந்து தெலுங்கு பதிப்பு இங்கே எத்தனை தேட்டரில் ஓடிச்சு? 30 ஸ்க்ரீனு, 30 ஷோ, 40 ஷோ ஓடிச்சு ஒரு நாளைக்கு, அவ்வளோதான். KGF 2 கன்னடம் லாங்குவேஜில் எத்தனை தேட்டரில் ரிலீஸ் ஆச்சுங்க? 30 ஷோ 40 ஷோ ஓடிச்சு. மீதி 1 ஷோ எல்லாம் என்ன தமிழ் டப்பிங்கில் ஓடிச்சு. இங்கே மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம், நீ எனக்கு டப்பிங்கே வேணாம்ப்பா, நீ அப்படியே விடுப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா அந்த படத்தை அப்படின்ற மாதிரி இங்கே ப்ரொமோட் பண்ண வச்சது யார்? இங்கே இருக்கிற அதே ஆடியன்ஸ், வேர்ட் ஆஃப் மவுத் டாக்கு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. படம் கண்டென்ட் நல்லா இருந்தால் இங்கே நல்லாவே ஓடும். இது இன்னொரு அதிசயம் என்னென்னா, ஒரு நேரடி மலையாள படம் டப் செய்யப்படாமல் இத்தனை திரையரங்கில் தமிழ்நாட்டில் ஓடுதுன்னா அது ஒரே திரைப்படம் மஞ்சுமல் பாய்ஸ் மட்டும்தான். வேறு இந்த வரைக்கும் இந்த சரித்திரத்திலேயே ஒரு வேறு லாங்குவேஜ் திரைப்படத்தை இங்கே அந்த லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணி இவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் பண்ணதா சரித்திரமே கிடையாது. முதல்ல
இந்த திரைப்படம் நேரடி மலையாள படம் அப்படியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டப்பிங் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 400 ஸ்க்ரீன்ஸ் கிட்ட ஓடிட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு நண்பர் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கார். அவர் வந்து சொல்கிறாரு, தம்பி எங்கள் ஊரில் இருக்கு மலையாள படம் ரிலீஸ் ஆகினதில்ல பாடின்றாரு. ஆனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண நைட் ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல் பண்ணுறாரு. எப்போ வீக் டேஸில் நைட் ஷோ ஹவுஸ்ஃபுல்ன்றாரு. அந்த ஊரில் இது வரைக்கும் மலையாள படம் ரிலீஸ் அந்த ஊரில் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிவிஷன்லேயே மலையாள படம் ரிலீஸ் ஆனது இல்லையா இது வரைக்கும். அந்த ஊரில் இந்த படம் ஓடுதுன்றாரு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க இவங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு பட்டையை கிளப்பிட்டுருக்கு இந்த படம். இங்கே இருக்கிற இயக்குநர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? ஒரு குறிப்பிட்டு சொல்கிறேங்க, ஒரு இயக்குனர் வந்து ஒரு ட்விட்டு போடுறாரு, எக்ஸ்ட்ரானரி மூவி, என்ன அது பயங்கரமாக ஒரு கமெண்ட் போட்டு போடுறாரு. அந்த இயக்குனர் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 படமோ 12 படமோ இயக்கியிருக்காரு இது வரைக்கும். அதில் 2 படம் தான் அவர் ஓடி இருக்கு. அந்த ட்விட்டு போடுறாரு அந்த இயக்குனர். அவர் வந்து யோசிக்க வேணாமா, நம்ம இவன் படத்தை இவ்வளோ அட்ராக்டாக இவ்வளோ ஓட வைக்கிறாருங்களே, நம்ம படத்தை ஏன் நம்ம ஓட வைக்க முடியாது? நம்ம இந்த மாதிரி ஏன் ஒரு கான்செப்டை பிடிக்க முடியாது? இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேவே நம்மளால் கொடுக்க முடியாதா? அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்களா இல்லையானே தெரியல. நீங்கள் படத்தை பாராட்டுங்க, தப்பு கிடையாது. அந்த படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படம் வந்து எக்ஸ்ட்ரானரியான ஃபில்ம் மேக்கிங், எக்ஸ்ட்ரானரியான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓகே தான். இந்த ட்விட்டு போடுற அந்த தமிழ் இயக்குநர்கள் எல்லாருமே கொஞ்சம் சிந்திக்க வேணாமா? ஏன் 7 மாதமாக தியேட்டர் நாசமாக போய்கிட்டு இருக்கு, நம்மளால் இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்து தமிழ் திரையுலகத்தை தூக்கி பிடிக்கணுன்றது தோணுதான் தெரியல. இங்கே இவங்களுக்கு தேவை என்னென்னா, விஜயா அஜித்தா, ரஜினியா விஜயா, அடுத்த சூப்பர் ஸ்டார் யார்? இதுதான் எங்களுக்கு முக்கியமான ஒரு நாட்டுக்கும் இந்த தமிழ் துறைக்கும் தேவையான ஒரு பிரச்சனை. இதைத்தான் இவங்க சமூகத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்தா வேறு எதுவும் கிடையாது. இல்லைன்னா வந்து சம்பளத்தை பேச ஆரம்பிச்சிருவாங்க, இல்லைன்னா டேபிள் பிஸ்னஸ்ன்னு விடுவாங்க. படம் வெளியுவதற்கு முன்பே 400 கோடி வசூலாக முதல் படம், படம் வெளியே ஓடிடியில் இத்தனை கோடி அதிக விலை கொடுத்து வாங்கிய முதல் படம்ன்ற உட்காந்து இவங்க ட்விட்டு போடுவாங்களே தவிர, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் இவங்க யாரும் பேசவும் மாட்டாங்க, இது யாரும் எடுத்து சொல்லவும் மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை என்னென்னா, அன்றைக்கி பொழுது போயிடணும். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் உள்ள படத்தை எப்படி எடுக்கலாம் அப்படிலாம் யோசிக்கிறதுலாம் கிடையாது. அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தமிழ் சினிமா கோமாவில் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஏங்க இப்போ 7 மாதமாக அப்படி தானுங்க இருக்குது. நீங்கள் இன்னும் வேணாங்க, என்ன விட்டுருங்க. நீங்கள் ஒரு திரையரங்க உரிமையாளர்கிட்ட போய்ட்டு கேளுங்க. நீங்கள் எந்த தேட்டருக்கு வேணாலும் போங்க, மேனேஜர்கிட்ட கேளுங்க, இல்லை கவுண்டரில் டிக்கெட் கொடுப்பாங்க, அவங்க எடுக்கல, தம்பி எந்த படம் நான் கடைசியாக லாபம் வந்துன்னு கேளுங்க. அவங்க கண்ணை மூட்டு சொல்லுவான். ஆனால் ஜெயிலருக்கு அப்புறம் எந்த படமும் சரியாக ஓடலனான்னுவான். அதுக்கப்புறம் லியோ சுமாராக போச்சுன்னுவான். அவ்வளோதான். வேறு என்ன படத்தை அவன் சொல்லுவான்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். எந்த படமும் ஓடலனான்னுவான். நிறைய தேட்டர் நாங்கள் ஷோவை கேன்சல் பண்ணான்னுவான். கூட்டம் இல்லைன்னா தேட்டர் மூடி வச்சிருக்கேன்னுவான். எனக்கு தெரிஞ்சு நான் உதய தேட்டர் வழியாக தாங்க டெய்லி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அந்த தேட்டர் நான் இதுவரைக்கும் நைட் ஷோவில் கூட்டத்தை பார்த்ததே இல்லை. கேட்டை பூட்டி தான் வச்சிருக்காங்க எல்லா படத்துக்கும். இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த தேட்டரோட கேட்டே ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க நைட் ஷோக்கு. இதுக்கு என்ன இந்த நல்லா நட்சத்திரம் இருக்குன்னு பாருங்கள் தமிழ் சினிமா உலகம். அப்போ கோமா தானே உட்காந்துருக்கு. என்ன டைரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? ஏங்க பெரிய பெரிய ஜாமான்கள் இருக்கிற திரையுலகங்க இது. டைரக்டரில் எத்தனை பெரிய பெரிய ஏபி ஸ்ரீதர், திருலோக சந்தர் சார், பாரதி ராஜா சார், பாக்யராஜ் சார், மணிவண்ணன் சார்லாம் என்ன ஒரு அரசியல் படம் கொடுத்தாலும் நறுக்குன்னு கொடுத்துட்டு போனாருங்க. அமைதிப்படை மாதிரி நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் படம் எடுக்க முடியுமா? இன்றைக்கி எத்தனை இயக்குநர்கள் இருக்காங்க. எங்கள் அமைதிப்படை மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா கொடுக்க முடியாது யாராலாச்சும்? ஏன் கொடுக்க முடியல? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு சங்கர் சார் மாதிரி ஏன் ஒரு முதல்வன் மாதிரி ஒரு இந்தியன் மாதிரி ஏன் யாராலையும் கொடுக்க முடியல? எத்தனை டைரக்டர்கள் இன்றைக்கி பாரதி ராஜா படம் எடுத்துங்க, அவரே மண்வாசனை மிகுந்த படங்கள் அவ்வளோ அற்புதமான படைப்புகளை கொடுத்துருக்காரு அவர். ஏன் இன்றைக்கி யாராலையும் எடுக்க முடியல? சரி விட்டுங்க, நீங்கள் நேட்டிவிட்டியை மறந்துட்டீங்க. உங்களுக்கு வந்து நட்பு ரீதியான படம் தேவையில்லை, காதல் படம் தேவையில்லை, குடும்ப படம் தேவையில்லை. இதெல்லாம் எடுத்தால் இப்போ கிரிஞ்சி பூமர் படம்னுறீங்க. சரி ஓகே, இந்த பூமர் பாட்டை தான் நீங்கள் வந்து அந்த படத்தில் வர பாட்டை தான் நீங்கள் ரசிச்சுட்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு. அந்த பூமர் பாட்டை தான் இன்றைக்கி உட்காந்துட்டு 2K கிட்ஸ் உட்காந்துட்டு ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இது போட்டுக்கிட்டு மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்தேன், கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம் எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்குது யார்? இதே 2K கிட்ஸ் தான். இந்த படம்லாம் பூமர் படம் சொன்னவங்க தான் இன்றைக்கி உட்காந்து அந்த பாட்டை ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்காங்க. அப்போ இவங்க பார்த்துங்க எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கன்ட்டு இவங்க எல்லாருமே. அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மலையாள படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு நகர்ப்புறங்களில் தான் அந்த படங்கள் வந்து ஓடும். ஏன்னா கொஞ்சம் மலையாளி இருப்பாங்க, கொஞ்சம் மற்ற மொழி பேசுகிறவங்க புரிஞ்சிக்கிறவங்க தான் பார்ப்பாங்க. ஆனால் இது கிராமப்புற திரையரங்குகள்லையும் இந்த படம் வெற்றிகரமாக ஓடுது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? உண்மைதான் சார். இப்போது ஒரு மலையாள படம் தான் எடுத்திங்களா, ஒரு 2000க்கு முன்னாடிலாம் பாருங்கள். அதாவது தமிழ்நாட்டில் இந்த மல்டிப்ளெக்ஸுன்ற விஷயங்கள்லாம் உருவாக்க முடியுது, எஸ்கேபி பிவிஆர்லாம் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள திரைப்படம் எங்கே ரிலீஸ் ஆகும்னா ஈகாவில் ஒரு ஷோ ஓடும். அதையும் இல்லைன்னா சங்கமில் ஒரு ஷோ இல்லை 2 ஷோ ஓடும். அந்த படம் நல்லா இருந்தால் ஒரு 2-3 ஷோவாக மாற்றுவாங்க. இதுதான் வந்து மலையாள திரையுலகம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண தேட்டர். எத்தனை தேட்டரு? ஒரு தேட்டரில் 2 தேட்டர், அதிகபட்சமாக ஒரு 3-4 தேட்டர் ரிலீஸ் ஆகும். மொத்தமே இவ்வளோ தான் ரிலீஸ் ஆச்சு ஒரு திரைப்படம், மலையாள திரைப்படம் நேரடி படம்.
இந்த மல்டிப்ளெக்ஸ்லாம் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா எல்லா மல்டிப்ளெக்ஸ்லையும் ஒரு ஷோ போட ஆரம்பித்தாங்க. பிவிஆரில் ஒரு ஷோ, பலசில் ஒரு ஷோ, சத்தியமில் ஒரு ஷோ, அப்படி இப்படின்னு ஒரு 10-15 இடங்களில் ஒரு மல்டிப்ளெக்ஸில் மட்டும் ஒரு ஷோ போட்டு ஓட ஆரம்பித்தாங்க. படம் நல்லா இருந்தால் ஒரு 2 ஷோ ஓடும் அதிகபட்சம், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் ஓடிட்டு இருந்து. ஆனால் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட இன்றைக்கி நிலைமையில் 300லேருந்து ஒரு 400 சென்டர்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கு. நான் வந்து செகண்ட் டைமும் இந்த படம் பார்த்தேன். ஒரு குக்கு கிராமம், நான் சொல்ல போகிறேன், ஒரு சின்ன ஒரு கிராமம் தான் அது. அந்த கிராமத்தில் ஒரு தேட்ரு, நம்ம சென்னையை சேர்ந்த ஒரு நபர் தான் தேட்டரை ரெனோவேட் பண்ணி அந்த தேட்டர் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த லிங்க் கண்டிப்பாக நான் அனுப்பு. கூட வந்து என் ஃப்ரெண்ட்ஸு, என் தம்பி எல்லாருமே நான் கூப்பிட்டு போனேன். அவன் என்ன சொன்னான், போகும்போது வந்து ஒரு 50% ஆக்குபசி இருந்துச்சு. படம் போகிறது ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தேட்டர் ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. எப்போ நைட் ஷோ, நான் சொல்கிறது வந்து நைட் ஷோ, இந்த மஞ்சுமல் பாய்ஸ் நைட் ஷோ படம். அவன் என்கிட்ட கேட்குறான், ஆனால் இன்னும் நான் இந்த படத்துக்கு இவ்வளோ கூட்டம், நான் 2 நாள் முன்னாடி தமிழ் படத்துக்கு வந்தேன்னா ஷோவே போட மாட்டேன்ட்டாங்கன்னான்ட்டான். ஏதோ ஒரு பிரபலமான ஒரு நடிகருடைய படம் ரிலீஸ் ஆச்சு, எனக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்டான், அந்த மாதிரி அந்த தேட்டருக்கு போகிறேன், டிக்கெட் அந்த மேனேஜர்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னா. இல்லைடா போடா, டிக்கெட்லாம் கிடைக்கண்டா போடான்னு. 10 பேர் தான் இருந்தாங்க தேட்டரில். படமே போடுவோம், டவுட்டுப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, ஒரு இன்னொரு 10 பேர் வராங்களா பார்க்கலான்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ண சொன்னாங்கன்னு சொன்னால் எனக்கு ஃபோன் அடிச்சு. அப்புறம் படம் போட்டாங்கன்னா எப்படிடா இருக்குது, இப்போ தான் படமே மொத்தமே 12 பேர் தான் இருக்கும் தேட்டரில் அப்படின்னா. அந்த படம் எப்போது, இந்த படத்துக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் திரைப்படம். ஆனால் இந்த படம் ஹவுஸ்ஃபுல். உண்மையிலேயே எது நான் சொல்கிறது வந்து, இந்த ஒரு திரைப்படத்தை ஒரு மல்டிப்ளெக்ஸில் ஏற்றுப்பாங்க, ஒரு சிட்டியை ஏற்றுப்பாங்க. நான் சொல்கிறது ஒரு கிராமத்தில் ஒரு ரெனோவேட் பண்ண ஒரு தேட்ரு, அந்த தேட்டரில் அது ஹவுஸ்ஃபுல் இந்த திரைப்படம். அப்போ நான் கேட்குறேன், எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கவங்களும் அக்கம் பக்கத்தில் தான் வந்தாங்க. நான் கேட்டேன், உனக்கு இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம், நீலாம் வந்து கமர்ஷியல் படம் பார்க்குற மாதிரி பாட்டு இந்த மாதிரி டான்ஸ் பாட்டாக பார்த்து விரும்புகிறேன்னா, இல்லை நான் ரிவ்யூ படிச்சேனான்றான். அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு இந்த படத்தோட இம்பேக்ட் வந்து கிடச்சிருக்குன்ட்டு. அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிட்டு இருக்குங்க. உண்மையை சொல்லப்போனால் அந்த அளவுக்கு தான் ஓடிட்டு இருக்கு. இது முழுக்க உண்மை தான். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இனி தமிழ் சினிமாவில் நல்ல திரைப்படங்களே வராதுன்னு சொல்ல வரீங்களா சார்? வராதுன்னு சொல்ல வரல சார், வரணும்னு சொல்ல வரேன் சார். இப்போ எடுத்துங்க, நீங்கள் கடைசியாக வந்து பாருங்கள், நம்ம ஒன்றும் இல்லைங்க, இது என்ன இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்னா பெரிய பேன் இண்டியன் படமாங்க இது? நான் கேட்குறேன், பேன் இண்டியன் படமா அது? ஒன்றுமே கிடையாது. அவன் சும்மா ஒரு சின்ன லாங்குவேஜில் எடுத்த படம். பேன் இண்டியன் படம் லெவலுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த படம். நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்துங்க, என்ன இப்போ பெருசாக பெரிய படம் பட்டையை கிளப்பிச்சு எல்லா இடத்துலையும். எனக்கு தெரிஞ்சு வந்து கடைசியாக பெரிய லெவலில் ஓனது வந்து ஜெயிலர். அது கூட ரஜினி சார்ன்ற ஒரு இமேஜுக்காக, ரஜினி சாருடைய ஒரு பர்ஃபார்மன்ஸுக்காக ஓடிச்சு. அது ஒன்றும் டைரக்டருக்காகவோ இல்லை இவருக்காகவெல்லாம் ஓடலை அந்த படம். எனக்கு தெரிஞ்சு வந்து ரஜினி சார் வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் ஒரு மாஸ் படம் கொடுத்தாரு. அது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஓவர்சீஸ், ரெஸ்ட் ஆஃப் இந்தியா எல்லா இடத்துலையும் பட்டையை கிளப்பிச்சு அந்த படம். பயங்கர வசூல், எதிர்பார்க்காத ஒரு வசூல். அதுக்கப்புறம் என்னங்க பெரிய ஓஹோன்னு ஓடிச்சு படம், சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒன்றுமே கிடையாது. இங்கே நல்ல படங்கள் வரணும்னு தாங்க எல்லாருக்கும் ஆசை. ஒரு மலையாள திரைப்படம் வந்து நம்ம தமிழ் மண்ணில் வந்து அவ்வளோ முத்திரை பதிச்சு அந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தை ஓட்ட வைக்கிறாங்கன்னா, அந்த டைரக்டர் சொல்கிறாரு, நான் இவ்வளோலாம் ஓடுன எதிர்பார்க்கல சார், தமிழ்நாட்டில் இந்த படம் இப்படி ஓடுன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்றாரு. அது முக்கியமான காரணம் வந்து இளையராஜாவுடைய சாங்காக கூட இருக்கும், ஓகே ஒத்துக்கலாம். அதுக்கடுத்து நமக்கு கமல் சாருடைய அந்த பர்ஃபார்மன்ஸு, அந்த பாட்டு டைட்டில்கள்லாம் போடுறாங்க, இதெல்லாம் கூட இருக்கலாம், ஓகே அதெல்லாம் கூட வேறு ரீசன். ஆனால் இருந்தாலும் மெயினாக அந்த கண்டென்ட் ஒரு விஷயம் இருக்குல்ல அவங்கக்கிட்ட, அந்த கண்டென்ட் நீ கொடுக்கவே தானே இந்த படம் நீங்கள் வந்து பட்டியலாம் கலக்கிட்டு இருக்கு. எங்கே நம்ம தமிழ்நாட்டுடைய படம் எங்கே இந்த மாதிரி கலக்க சொல்லுங்க பார்க்கலாம். முதல் நாள் கேரளாவில் இவ்வளோ வசூல், ஆந்திராவிலும் இவ்வளோ வசூல், இதுதான் போடுவாங்க. அந்த படத்தை பற்றி பேசுங்கன்னா ரெண்டாவது நாள் கப்பு சிப்புன்னு போய்ட்டு அவங்க 2 நாள் எவனும் வாயை திறக்க மாட்டான். இந்த முதல் நாள் வசூலில் தான் இவங்க தொங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன், இந்த முதல் நாள் வசூலில் தான் இவங்க தொங்கிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமா எப்படி போனால் அவங்களுக்கு கவலை கிடையாது. எங்கள் நடிகர் படம் தான் டாப்பில் இருக்கணும், எங்கள் நடிகர் படம் தான் டாப்பில் இருக்கணும், நாங்கள் தான் பெஸ்ட்டு, நாங்கள் தான் நம்பர் 1, இந்த சண்டை தான் இவங்க போட்டுட்ருக்காங்களே தவிர தமிழ் சினிமாவில் நல்ல படங்கள் வர்றது கிடையாது. 7-8 மாதமாக தூங்கி நிற்குது தேட்டரெல்லாம். இது எப்படி கூட்டத்தை வர வைக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்களே இல்லையான்னு தெரியல. இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனுக்கு முன்னணி நடிகர் படம் வந்தாலே ஓப்பனிங் வருமானு தெரியல. அந்த அளவுக்கு வந்து நீ மாறி போயிடுச்சு தமிழ் சினிமா. இதை எப்படி மீட்டு கொடுக்க போகிறாங்க, இது எப்படி திரும்ப வந்து பழைய நிலைமைக்கு தூக்கி விட போகிறாங்கன்றல ஒரு விஷயமும் புரியல. ஏன்னா இந்திய சினிமா உலகம் வந்து குறைஞ்சி ஒரு 2 வருஷமாக இப்படி தான் இருந்தது. என்ன படம் ரிலீஸ் பண்ணாலும் கூட்டம் வரல, எல்லா படமும் ஃப்ளாப்பு, நல்லா இருந்தாலும் ஓடலை. இப்போ தான் வந்து ஒரு 2-3 படங்கள் வந்து இப்போ இந்தி சினிமா தப்பிச்சிருக்கு. அந்த மாதிரி இப்போ என்ன படங்கள் வந்து தமிழ் துறைகளுக்கு மீண்டும் மக்களை தேட்டருக்கு ரஷ் பண்ண வைக்க போகிறாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நன்றி சார். தேங்க்யூ சார். வேளாண்ல வந்து நாங்கள் 5 பேரும் பார்த்துட்டோம். வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. பெண்களுக்கு புடவையாக இருக்கட்டும், லெஹங்காவாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.